நீங்கள் உங்கள்கிட்டேருந்து தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க? இரண்டு அணிகளாக கூட நம்ம பேசலாம். இல்லை இப்போ திமுக காங்கிரஸ் இது கூட்டணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனால் அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் நீடிப்பதற்கான காரணங்கள் இன்றைக்கி சோடங்கருடைய நேர்காணல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது வரைக்கும் பேசுபொருளாக மாறக்கூடிய இடத்துலேருந்து எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? திமுக அதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது? எங்கே இது வழக்கமான பேச்சுவார்த்தையினுடைய ஒரு தன்மை தானா அல்லது மாறி இருக்கா? இல்லை, இது வழக்கமான பேச்சுவார்த்தையோட தன்மை இல்லை. ஏன்னா கடந்த 3 எலெக்ஷனாக திமுகவோட இந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி திமுகவுக்கு வந்தது கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்ததுக்கு காரணம் விஜயோடைய வரவு தான் அதுக்கு காரணம் ஆக்சுவலாக. ஸோ அவர் ஒரு ஆப்ஷனாக அங்கே இருக்கிறதுனால இவங்க அதிகமாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. உண்மையிலேயே விஜய்கிட்ட போனால் என்ன ஆகும் ஏதாகுன்றதுனா அடுத்த கட்டமான ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு விஜய்கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு ஒரு அழுத்தத்தை திமுக கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. உண்மையிலேயே விஜய்கிட்ட போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. உண்மையிலேயே விஜய்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த சூழலில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவுக்கு அதுவும் புதுசாக இப்போ கமலஹாசன் போன்றவர்கள் இல்லை தேமுதிக கட்சி அப்புறம் ஓபிஎஸ் கூட நாளைக்கு வரலாம் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரிலாம் வரும்பொழுது அவங்க போன வாட்டி 188 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க தன்னுடைய இடங்கள் ஐயூஎம்எல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளில வந்தபோது என்ன சொன்னாங்க, நாங்களும் குறைச்சிக்க போகிறோம் நீங்களும் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறார். காதர் மொய்தீன் சொல்கிறார். அப்போ அது மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நெசசிட்டி அவசியம் கண்டிப்பாக அங்கே இருக்கிற கூடுதலான கட்சிகள் உள்ள வரதுனால தேமுதிகவுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரியான ஒரு மெகா கூட்டணியை நீங்கள் அமைக்கும் போது எதிரில் இருக்கிற அணிகள் எதுவும் பலமாகக்கூடாதுன்னு நீங்கள் மற்ற கட்சிகளை இழுத்து உள்ளே போடும்பொழுது நீங்கள் பலவிதமான ஒரு தியாகத்துக்கு ரெடியாகுன்னு சொல்ல முடியாது. பலவிதமான ஒரு காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்தலுக்கு நீங்கள் ரெடியாக வேண்டிய அவசியம் இருக்கு. அது கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி. அது இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் மட்டுமே விட்டு கொடுக்க வேண்டியிருக்கா இல்லை எல்லோருக்குமே அந்த தேவை இருக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியது? கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு தான் அந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. முதன்மை இது பொறுப்பு அதுக்கு தான் இருக்குது. ஏன்னா அதுதான் நாளைக்கு அரசாங்கத்தில் பதவி ஏற்க போகிறது. அதுதான் முதலமைச்சராக போகிறாங்க அவங்க தான். இல்லை, அதுலேயும் தான் 2 இடத்துலையுமே அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையும் சேர்ந்து வரும்போது அப்போ அந்த பேர்டன் 2 பேர் எடுக்கணுமா இல்லை ஒருத்தர்? அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொன்ன பிறகு அந்த முதன்மை கட்சிக்கு தான் ஆட்சிக்கு போகிற அவசியம் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஒரு விட்டு கொடுத்தல பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எடப்பாடி விட்டு கொடுத்தல பண்ண மாட்டேன்றான்றது இன்னொரு கதை. அந்த கதையை பற்றி பேசும்போது சொல்கிறேன். இவர் விட்டு கொடுத்தல பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா இவர் எல்லாரையும் சேர்க்கும் பொழுது இடங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 234 தொகுதிகளில் 188 இடங்களில் உதயசூரியனில் போட்டி போட்ட போது இந்த வாட்டி அவர் எவ்வளோ குறைச்சிப்பார் அப்படின்னா அப்போது சரி தெளிவாக போயிருந்த அந்த கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு சின்ன பிரச்சனையை உண்டாக்கினாங்க. மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் கூட்டணியில் இருக்கும்பொழுதே அந்த கட்சி வெற்றி பெறாது, 5000 ரூபா கொடுத்த போது எப்படி வெற்றி பெறும், அது மூட நம்பிக்கையெல்லாம் பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக தான் இதை டீல் பண்ணாங்க. திமுக அவங்க அவசரப்பட்டு எதுவும் வார்த்தைகள்லாம் விடலை. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் மேலும் நீங்கள் என்ன எல்லாமே பாஸ்ட் டென்ஸாக பேசுகிறீங்க, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தானே இப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி தானே? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கேசி வந்ததுக்கப்புறம் திமுக இவங்க பேசலை. கேசி வந்ததுக்கு இப்போ நான் அதை சொல்லலை. பிரச்சனை என்பது இன்னமும் பேசிக்கொண்டு சீட் இன்னும் முடியலையே, இன்னும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ற பேச்சுவார்த்தை நடந்து அதை சொல்கிறேன் நான். பேச்சுவார்த்தை நடந்து தான் இருக்குது. அதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரியோ காங்கிரஸோட பிரச்சனை முடிஞ்ச முடியல அது தொடருது முடியல சார். அவங்க 45 இடங்கள் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் 45 இடங்கள் கேட்குறாங்க. 45 இடங்கள் கொடுக்க முடியாதுங்க. 45 41 45ன்றது சோடங்கர் அந்த அந்த அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் இப்போ நான் சொல்கிறது. 45ன்றது 45 கேட்டதாக அவர் சொல்கிறாங்க. ஸோ 45 இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபா டெஃபினட்டாக கொடுக்குறாங்க. ஸோ 28 வரையும் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 28 + 1 அப்போ இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? அவங்களே சொல்கிறாங்களா? இல்லை இதெல்லாம் நமக்கு வர சங்கதி, நமக்கு வர செய்திகள் இதெல்லாம். ஸோ 28 + 1 அப்படின்றது. ஸோ 28 + 1 சொல்லியாச்சு. இப்போ சொன்ன பிறகு அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரல இன்னும். ஓகே. இது தவிர உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு 3 மேயர் கொடுக்கணும்னா 3 மேயர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டிஎம்கே 3 மேயரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது இந்த சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கறதுல மட்டுமே அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே. அதில் இவங்க திமுக என்ன நினைக்கிறாங்க, முதல்ல காங்கிரஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா பெட்டர்னு நினைக்கிறாங்க. சரி. ஏன்னா அது மேஜராக அதுக்கு தான் அதிக தொகுதிகள் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க பேச தொடங்கினது ஐயூஎம்எல் மற்ற கட்சிகளோட யாருக்குமே இன்னும் ஃபிகரை ஃபைனலைஸ் பண்ணல. ஃபிகர் யாருக்குமே ஃபைனலைஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீண்ட நாட்களாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓரளவுக்காவது ஒரு எண்ணிக்கை நெருக்கி வராமல் பேச்சுவார்த்தையே தொடங்கியிருக்க மாட்டாங்க, குழு அமைக்கவே மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு தெரியும்.
அது உண்மைதான். எல்லா கட்சிகளோடும் இன்ஃபார்மலா பேசியிருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த மேஜரா இருக்கிற இந்த பார்ட்னர் இருக்காருல்ல காங்கிரஸ், அவருடைய நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஊசலாட்டத்தில் இருக்கு. அதை வந்து அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. என்ன மாதிரியான ஒரு சாகசங்கள் ஏதாவது செய்ய போறாங்களா, இல்ல சாதாரணமாக விஷயத்தை கடந்த தேர்தல் மாதிரி நகர்த்தின்னு போகிறாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது. ஆனால் பொதுவாகவே ரெண்டு கட்சியிலையும் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணி இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளி வந்து இருக்குது, ஏதோ ஒரு சந்தேக ஊசி ஒன்று மேலே தொங்கிட்டு இருக்குது. அது சோழங்களோட பேட்டியில் இன்னைக்கு வெளிப்படுது. நாங்கள் தாவேக்கா எங்களோட பேசிட்டு இருக்காங்க, விரும்புகிறாங்க, எங்களுடைய பலம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் ஒரு பலம் சொன்னார், அதை பற்றி இதாட்ட கேட்கலாம். அவர் சொல்கிறாரு தாவேக்கா சொல்றதுலேருந்து வச்சு எங்களுக்கு 12% இருந்தது 20% வந்திருக்கு காங்கிரஸ்க்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு நேர்காணல்ல அவர் சொல்றேன். நீங்க அதானே சார் குறிப்பிடுறீங்க, அந்த 12 to 20% அது என்னவா இருக்கு இதையா, அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? இப்போ அந்த விஷயத்தை நீங்க எப்படி அப்படி சொன்னதன் மூலமா சோழன் என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து அவங்களோட வளத்தை சரியா புரிஞ்சுக்காம அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் செஃபாலஜிஸ்ட்ங்கிறதுனால அவர்கிட்ட உங்க அனுமதியோட அவர்கிட்ட நான் போறேன். இல்ல இதுல வந்து அவங்க தனியா நின்று அவங்கள்ட்ட போய் தனியா வந்து இது வரைக்கும் நம்ம சர்வே பண்ணல. அவங்களுடைய கடைசியா ப்ரூவன் வந்து 2014 அவங்க தனியா நின்று பார்த்தது தான். அதுதான் நமக்கு தெரிஞ்ச இது. இப்பெல்லாம் வந்து அவங்க அதை விட குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இல்லை. நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து அவங்களோட காங்கிரஸை விட்டு போயிட்டே இருக்காங்க. காங்கிரஸுடைய ஓட் பேங்க்குன்றதே வந்து கொஞ்சம் காமராஜர் தெரிஞ்சவர்கள் அப்படி ஓட் பேங்க் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலைமுறை அழிஞ்சிக்கிட்டே போக போக காங்கிரஸ் போயிட்டே வருது. நீங்கள் யூத்தை வந்து கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு டிரைவோ எதுவோ அவங்க பண்ணலை, எதுவுமே அந்த முயற்சிகளே இல்லை. நீங்கள் திமுகவுக்கே வந்து இளைஞர்களுடைய வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸுக்கு இளைஞர்கள் வாக்கு சுத்தமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் அவங்க பண்ண முடியுமே தவிர அவங்களா கற்பனையில் 12 நம்ம இது ஜாதி சங்கங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 300% வரும். அந்த அவங்க கம்யூனிட்டி வச்சு பண்ணணும். அதே தான் இந்த கணக்கும். ஒவ்வொரு கட்சியும் தங்களோட இருக்க செல்வாக்கை ஒவ்வொரு என்ன சொல்லலாம்னா ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் புதிய கட்சியாக வரக்கூடிய தாவேக்கா கூட காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பின் மூலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையை அவங்க சொல்கிறாங்க. தாவேக்கா வந்து காங்கிரஸ் மட்டும்தான் வரணும்னு எதிர்பார்க்கல, அவங்க ஓபிஎஸ் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, அமமுக வரணும்னு எதிர்பார்த்தாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் வரணும். அன்றைக்கி பண்டரி ராமச்சந்திரன் கட்சிக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க முதலே வந்தோன்னைக்கு ஆசை காட்டி பார்த்தாங்க, அதிகாரத்தில் அவங்க தான் வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பகிரும்னு சொல்லி. ஆனால் ஒரு கட்சி கூட முன் வரல. இப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் முகம் தேவைப்படுது. வெறும் சினிமா நடிகருக்கான கூட்டம்ன்ற பேச்சை மாற்றி ஒரு கட்சி வந்தால் நம்மோட இணைந்தால் அது வந்து ஒரு அரசியல் முகம் கிடைக்கும், அந்த பெர்செப்ஷன் மாறும் தங்களை பற்றிய இது, இவங்கெல்லாம் மதிச்சு அவரோட போய் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு அப்படி ஆசைப்பட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை நம்பி எந்த கட்சியும் வரல. அப்படி இருக்கும்ப காங்கிரஸ் வரும்னு அவங்க ஆசைப்படுறதுல காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சி வந்தாலும் ஆசைப்படுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் போனால் வேணான்னு சொல்லிடுவாங்களா? இப்போ சொல்லிடுவாங்க இருக்கா. அவங்களை பொறுத்தல ஒரு கட்சி வேணும், தங்களுக்கு ஒரு அரசியல் முகம் வேணும். இல்லை நீங்கள் இப்போ காங்கிரஸோ அல்லது வேறு கட்சிகளோ வரலன்னா இப்போ தாவேக்காவுக்கு வந்து அந்த முகம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? விஜய் தான் அந்த கட்சிக்கான முகம். விஜய் வந்து இன்னும் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதி முகமே என்ன ஆகலை, இன்னும் அங்கீகரிக்கல. அவர் எலெக்ஷன் நின்று நீங்க வாங்கி சொல்றீங்க ஆதரவு இருக்குன்னா அப்புறம் அங்கீகாரம் இல்லாம எப்படி ஆதரவு? அதான் சொல்றேன், நீங்க யூத்திட்ட மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. யூத்திட்ட மட்டும் வாங்கி நீங்க இன்னைக்கு சினிமா ரசிகர்களா இருக்கிறவங்க மட்டும் அவங்க ஓட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. பாரம்பரிய வாக்காளர்கள், பாரம்பரிய அரசியலை பார்க்கறவங்க அவருக்கு வாக்களிக்க தயாரா இல்லை. நம்ம சர்வேல தெளிவா தெரியுது, 60 வயசுக்கு மேல எடுத்தீங்கன்னா அவருக்கு 6% கூட வர மாட்டேங்குது. அப்ப இந்த வாக்குகள் பூரா இவர் பெறுகிற வாக்குகள், அவருக்கு இருக்க செல்வாக்குகள்லாம் ஒரு சினிமா கிரேஸ்ல போடுற வாக்குகள். அதுக்கு வந்து நீங்கள் அவர் என்ன எதுவுமே செய்ய வேண்டியது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் பூத் கமிட்டி போட தேவையில்லை, அவர் டெய்லி கிராமமாக பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி இல்லாமல் அவருக்கு வாக்குகள் உள்ள தயாராக இருக்குது. அதனால் அது அப்படி வாக்கு வங்கியை மாற்றி தனக்கு அதை தாண்டி மற்றவர்கள் இதை வச்சு ஜெயிக்க முடியாது. பொதுவாக இப்போ தென் மாவட்டங்களில் காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உண்டு அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வை எப்பவுமே இருக்கும். இப்போ அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் இப்போ அவங்கள்ட்ட வலுவா இல்லையா? அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சிக்கிட்டே தான் போகும். அது நீங்கள் வந்து அதற்கான வளர்ச்சி என்ன செஞ்சீங்க? இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நாங்கள் கூட வச்சு அதிகாரத்தில் எம்பி இருக்காங்க, 18 எம்எல்ஏ இருக்காங்க சார், எப்படி கட்சி இல்லைன்றீங்க நீங்கள்? இல்லை கட்சி இப்போ என்ன கேட்குறாங்க, கட்சியை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு ஏன் கேட்குறாங்க? அப்போ வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது தாண்டி அது வளரல. அது நீங்கள் வந்து எம்பி சீட்டை அதிகமாக கொடுக்கறதே வந்து திமுக செய்கிற தப்புன்னு பல தரப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கொடுக்குறதே தப்பு, இவர்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணும்போது இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து இப்படி செக் வைக்கிற மாதிரி விஜய் ஆப்ஷன் வந்தனால இவங்க இப்படி சொல்கிறது. நீங்கள் இப்போ பிரியன் சார் கூட சொன்னார், அந்த எந்த கட்சி வந்து மேஜராக எடுத்துக்கணுமோ சிஎம் ஆகணும் விட்டு கொடுக்கணும்னு. அவங்க விட்டு கொடுத்து போனால் எப்படி மெஜாரிட்டியே வராது. அப்போ அவங்க தங்களுடைய 70 சீட்டு 170 180 அவங்க நிற்க தான் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தனியாக மெஜாரிட்டி வரும். அதனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரீசனபிளாக விட்டு கொடுக்கணும். அவங்கள சேஃப்கார்ட். அதனால தான் நான் இல்லை அவர் ஒரு பாயிண்ட் அவர் கேட்குறாரு. நானும் கேட்டது என்னன்னா,
அவங்க மட்டும்தான் பொறுப்பா இல்ல எல்லாருக்கும் கூட்டணியில் இருக்க எல்லாருக்கும் பொறுப்பானப்ப இல்ல அவங்களுக்கு தான் அதிகபட்ச பொறுப்பு அதுல இருந்து அவர் சொல்றாரு அதிகபட்ச பொறுப்பு தான் சார் அதிகபட்ச பொறுப்பு அவங்களுக்கு வேண்டுமேன்றார் அவரு அவங்களுக்கு சுயமா அவங்க விட்டு கொடுத்து எடுக்கலன்னா நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிக்கும்ல அது அந்த பேலன்ஸை வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணணும் அதாவது ரொம்பவும் குறைஞ்சிராத அதை விட்டு கொடுத்து ரெண்டும் இப்போ சொன்னா 188 ல இருந்து 133 தான் வருதுன்னா அப்ப அந்த அத்தனை சீட்டு போகுதுன்னா நமக்கு அப்ப அந்த கால்குலேஷன் அவங்கள வைப்பாங்கல்ல இப்ப உங்களுக்கு வந்து இப்ப தேமுதிக உள்ள வருது அல்லது